தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். சார், தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் மோடிக்கு கேரண்டி மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஒரு கேரண்டின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து? சிறைச்சாலையிலே இருந்து இடைக்கால ஜாமீன் பெற்றவர் இன்னும் 20 நாட்களே மீண்டும் சிறைக்கு போக வேண்டிய இந்த காலகட்டத்திலே அரசியலை மிக தீவிரமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எதிர்கொள்கிறார். நீங்கள் எல்லா பக்கமும் கதவுகளை அடைத்து விட்டு ஒரு பூனையை எதிர்கொண்டால் நீங்கள் அங்கே பூனையை பார்க்க மாட்டீர்கள், ஒரு புலியை பார்ப்பீர்கள். நீங்கள் அரசியலிலே நெருக்கடி அதிகமாக அதற்கு எதிர்வினையாக அவர் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய பிரச்சாரம் இன்றைக்கு பாஜகவினுடைய அரசியல் வட்டாரத்தை கிடுகிடுங்க வைக்கிறது. அவர் சொல்லுகிறார், அக்கினிபாத் திட்டத்தை நான் ஒழிப்பேன்கிறார். தேச பாதுகாப்புக்காக இராணுவ வீரர்களை எடுக்கிற முறையை வெறும் ஒப்பந்த முறையில் கான்ட்ராக்ட் பேசிஸில் அவனை ஒரு 6 மாதம் பயிற்சி கொடுத்துட்டு வெறும் 4 ஆண்டுகள் மட்டுமே அவனை பணிக்கு அமர்த்தி விட்டு வேலைக்கு வச்சுட்டு 4 வருஷம் கழித்து நீ வீட்டுக்கு போயிடு, உனக்கு பென்ஷன் கிடையாது, எதிர்காலம் கிடையாது, உனக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது, பணி பாதுகாப்பு கிடையாது, வாழ்க்கை பாதுகாப்பு கிடையாதுன்னு அனுப்புனா அதற்கு பின்பு அவன் எங்கே போவான்? இராணுவ வீரனாக இருந்தவன் போர் பயிற்சி பெற்றவன், துப்பாக்கி சுடுகிற பயிற்சி பெற்றவன் என்ன செய்வான்? அப்புறம் என்ன பண்ணான்? பிரைவேட் செக்டாரில் செக்யூரிட்டி வேலைக்கு கூப்பிடுவானா? கண்டிப்பாக. சரி, செக்யூரிட்டி வேலைக்கு கூப்பிடுறவன்ல சமூக விரோதிகளும் கூப்பிடுவானே. பெரிய தாதாவாக இருப்பான், எனக்கு துப்பாக்கி ஏந்திய ஒரு ஆள் பாதுகாப்பு எனக்கு வேணும், இந்த மிலிட்ரியில் பயிற்சி பெற்றிக்கலாம் கூடவான்னு சொல்லி நாளைக்கு சமூக விரோத செயல்களுக்கு கூட அவர்களை பயன்பட. அப்போ தேச பாதுகாப்பு பணியில் இருந்தவர்களை நீங்கள் ஹானர் பண்ணணும், அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும். கூடுதலாக அவர்களை வெறும் கான்ட்ராக்ட் ஜாப்பாக பயன்படுத்தாமல் அவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கணும். இதை பேசுகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். அது மட்டும் இல்லை, தடையற்ற மின்சாரம், மருத்துவ உதவிகள், இதையெல்லாம் நாங்கள் ஒரு 10 வாக்குறுதிகளை அவர் அளிக்கிறார். கெஜ்ரிவால் கேரண்டி என்கிற பேரில் அளிக்கிறார். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், டெல்லியை மாநில அந்தஸ்தாக உயர்த்துவோம் என்கிற விஷயங்களையெல்லாம் அவர் பேசுகிறார். இப்போ என்னென்னா, பாஜகவிற்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, அண்ணா ஹசாரே உருவாக்கிய அந்த அணியிலே இருந்து தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார். அது பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் அண்ணா ஹசாரே ஒரு நாடகத்தை நடத்தினார். ஊழலுக்கு எதிரான ஒரு லோக்பாலை கொண்டு வர வேண்டும்ங்கிற நாடகத்தை அவர் நடத்தினார். அது காங்கிரஸ் காலத்திலே அவர் நடத்தினார் அதை. ஆனால் பாஜக வந்ததற்கு பின்னால் அண்ணா ஹசாரே எங்கே போனார் என்று எவருக்குமே தெரியல. ஆனால் அதிலிருந்து முளைத்த அரவிந்த் கெஜ்ரிவால் இன்றைக்கு பாஜகவிற்கு எதிர்நிலைப்பாட்டிலே இருக்கிறார். இதுதான் அரசியலில் முக்கியமான தருணம். நீங்கள் அரசியலில் யார் யாருக்கு எதிராக மாறுவது? சிவசேனைக்கும் இந்துத்துவ கோட்பாடு இருக்கிறது, பாஜகவிற்கும் இருக்கிறது. அவர்கள் எந்த அணியில் இருக்கிறார்கள்? இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. ஏனென்றால் மாநில கட்சிகளை அவர்கள் ஒட்டுமொத்தமாக அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 2 முதலமைச்சர்களை சிறைச்சாலையிலே வைத்துவிட்டு தேர்தலை சந்திக்க முயற்சிக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய கடுமையான கண்டனத்திற்கு பிறகுதான் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுமதிக்கப்படுகிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன தீவிரவாதியா, பயங்கரவாதியா, ஆயுதங்கள் தயாரித்தவரா, இல்லை இராணுவ ரகசியங்களை ஏதாவது போதை பீர்பாட்டிற்காக விற்றவரா, லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்களா, போதை மருந்து கடத்தியவரா, அவருக்கு ஏதாவது குற்றப்பின்னணி இருக்கிறதானா? எதுவுமே கிடையாது. அவர் சிவில் சர்வீஸ் படித்தவர், மிகச்சிறந்த கல்வியாளர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு டெல்லியினுடைய முதலமைச்சர், மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற அவரை 2022 வழக்கை நீங்கள் தேர்தல் நேரத்தில் கொண்டு போய் அவரை சிறைச்சாலையில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்போ தேர்தல் பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்கிற நோக்கம் அமலாக்கத்துறைக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. அமலாக்கத்துறையை தவறாக மத்திய அரசாங்கம் பயன்படுத்துகிறது. ஏன் எதிர்நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவர் டெல்லியை தாண்டி வளர மாட்டார்னு அவங்க நினச்சாங்க. தங்களுடைய கைகளுக்குள் அடக்கமாக இருப்பார்னு அவங்க நினச்சாங்க. அதை தாண்டி அவர் என்ன பண்ணிட்டாரு? பஞ்சாபிலே ஆம் ஆத்மி வெற்றி பெற்று விட்டது. அப்போ ஏதோ ஒரு 3வது பெரிய தேசிய கட்சியை போல காங்கிரஸ் அல்லாத இடங்களிலே இவர்கள் நிரப்புகிறார்கள். மற்ற இடதுசாரிகள், மற்ற இந்தியா கூட்டணியில் இருக்கிறவருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இவர்கள் பக்தியை கையில் எடுப்பது கிடையாது. அவர் அனுமனை கும்பிட்டு விட்டு பாஜகவை ஒழிப்பதற்கு வாக்கு கேட்கிறார்.
சீக்கியர்களினுடைய கோவிலுக்கு போய்விட்டு வாக்கு கேட்கிறார். அப்ப அவருடைய அரசியல் என்னவாக இருக்கிறது என்றால், கடவுளை நீ ஆயுதமாக மாற்றினால் அதே கடவுள் என்கிற ஆயுதத்தை வைத்துக்கொண்டு உன்னை அடிப்பேன் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறாரா இல்லையா? கண்டிப்பா. அந்த நிலைப்பாட்டை அவர் எடுக்கிற காரணத்தினால பாஜக அவரை பார்த்து பயப்படுகிறது. ஏனென்றால் எதை காட்டி அவர்கள் ஏமாற்றுகிறார்களோ அந்த ஆயுதத்தை அவரும் வைத்திருக்கிறார். நான் ரீசெண்டாக அமித்ஷா இருக்கார்ல சார், அவரு கூட லிஸ்ட் போட்டார் யார் அடுத்தது இந்தியா கூட்டணியில் பிரதமராக வருவார்னு. இப்போ வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு அடுத்த பிரதமர் மோடி இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குண்டை போடுறாரு. ஸோ அடுத்த பிரதமர் சரியான ஒரு விளக்கம் இருக்கிறது. பாஜகவினுடைய அரசியல் விதிகளின்படி, அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய விதிமுறைகளின்படி 75 வயதை கடந்தவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலே உயர் பதவிகளிலே இருக்கக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை அவர்களுக்குள்ளே ஒரு விதிமுறையை வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் அத்வானிக்கு அவர்கள் ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள். அத்வானிக்கு ஓய்வு கொடுப்பதற்கான அதே 75 வயதை வருகிற ஆண்டிலே மோடி தொடுகிறார். அப்போ உங்களுடைய விதிமுறைப்படி நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டும், அதிகாரத்தில் இருக்க முடியாது என்கிற கருத்தை, அவர்களின் கருத்தை தான் அவர் நினைவுபடுத்துகிறார். ஆனால் அமித்ஷா என்ன நினைக்கிறார்? 2வது இடத்தில் இருக்கிற அமித்ஷா தான் பிரதமராக போகிறார்னு எங்கே அமித்ஷாவிற்கும் மோடிக்குமான பனிப்போராக அது மாறிவிடுமோ என்கிற அச்சத்தில் அமித்ஷா என்ன செய்கிறார்னா, மோடி தான் நிரந்தரமாக பிரதமராக இருப்பாருங்கிறாரு. அவங்களே ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ உங்கள் ரூல்ஸ் என்னடா ஆச்சு? அவங்க ரூல்ஸில் அவங்களே தீய வைக்கிறாங்களா என்கிற கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ அவர்களுக்குள்ள என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், சர்வாதிகாரிகள் சட்டத்தை மதிக்க மாட்டார்கள், கட்சி விதிகளை கூட மதிக்க மாட்டார்கள், எந்த நியாயத்தையும் தர்மத்தையும் மதிக்க மாட்டார்கள். அப்போ மோடியே மீண்டும் நீடிப்பார்னா ஏன் அத்வானி நீக்கினீர்கள்? மூத்த தலைவர்களை எல்லாம் ஏன் ஓரம் கட்டினீர்கள்? ரத யாத்திரையை நடத்தி ராமர் கோயிலை காட்டி இவ்வளவு பெரிய அரசியல் கட்சியாக வளர்த்தெடுத்ததே அத்வானி தானே. அந்த கொள்கை தவறாக இருக்கலாம், அந்த கோட்பாடு தவறாக இருக்கலாம், ஆனால் அந்த தீயை பற்ற வைத்ததற்கான முதல் இதை செய்தது அவர் தானே. அவரையே ஓரங்கட்டி விட்டார்கள்ல. அப்போ மோடியையும் ஓரங்கட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது என்கிற விஷயத்தை சொல்லுகிற போது, இந்தியா கூட்டணியில் தான் பிரதமர் மாறுவார் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பாஜக கூட்டணியிலையும் அந்த பஞ்சாயத்து இருக்குடா அப்படிங்கிற விஷயத்த கெஜ்ரிவால் கிளப்பி விடுறாரு. கெஜ்ரிவால் கேரண்டியில் முக்கியமானது. அப்போ இவங்க என்ன சொல்கிறான், ஒரே பிரதமர், ஒரே நாடு, ஒரே பிரதமர், ஒரே தலைவருங்கிறான். உன் தலைவனே வீட்டுக்கு போக போகிறான்டா என்கிற கருத்தை அவர்கள் சொல்கிறாங்க. இதுதான் அதில் ரொம்ப முக்கியமானது. இப்போ மோடி பிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க சார். மோடியை வச்சு தான் பாஜக இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க, தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விதத்தை பார்த்தா இந்த மோடி பிராண்டே இங்கே உடையுதே. அப்போ மீண்டும் எப்படி பாஜகவை சார்ந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் திரும்புவாங்க? இல்லை, மோடி பிராண்டை எப்படி அவர்கள் உருவாக்கினார்களா, கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 10,000 கோடி அவருக்கு விளம்பரம் செய்து வளர்ச்சி இந்தியாவை கொண்டு வரப்போகிறார், வல்லரசு இந்தியாவை கொண்டு வரப்போகிறார், டிஜிட்டல் இந்தியாவை கொண்டு வரப்போகிறார் என்றெல்லாம் அவர்கள் விளம்பரம் செய்தார்கள். ஆனால் வளர்ச்சி வந்ததா அப்படின்னு கேட்டால், கவுண்டமணி தான் ஒரு படத்தில் செந்தில்கிட்ட சொல்லுவானே, ஊட்டியிலே இடம் இருக்கனே அப்படிமா. அது கவுண்டமணிக்கு திருப்பி கேட்பாரு, ஊட்டியில் இடம் இருக்கடா உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்பாரு. அது மாதிரி வளர்ச்சி வந்தது சாமானியனுக்கு வந்ததா, தனி மனிதனுக்கு வந்ததா, பெரிய நிறுவனங்களுக்கு வந்ததா, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு வந்ததா, யாருக்கு வளர்ச்சி வந்தது என்று கேட்டால் பெரு நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, பெரும் முதலாளிகளுக்கு வந்தது. சாமானியர்கள் வாழ்க்கையில் என்ன வந்தது? ஜிஎஸ்டி வந்தது. வழிப்பறி கொள்ளையடிப்பதை போல டோல்கேட்டில் காசு கொள்ளையடிக்கிற முறை வந்தது. அப்போ அதையும் அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்றாரு. அந்த ஜிஎஸ்டி அதனுடைய வரி விதிப்பை மாற்றம் செய்யப்படும், குறைப்போம் அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்கிறார். இந்தியா கூட்டணி சார்பாக அவர் சொல்கிறாரு. ஒரு மாநில முதலமைச்சர் எப்படி சொல்லலாம் என்பது அல்ல. இந்தியா கூட்டணி வந்தால் நாங்கள் இந்த டெல்லியை மாநில அந்தஸ்துக்கு பெறுவோம், ஜிஎஸ்டியை கட்டுக்குள் வைப்போம், இந்த மாதிரியான வழிப்பறி கொள்ளைகளை தீர்ப்போம், அத்தியாவசிய பொருட்களின் மீதான வரி விதிப்பை இல்லாமல் செய்வோம், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்கிற அக்கினி பாத்தை இல்லாமல் செய்துவிட்டு அவர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பை செய்வோம் என்கிற கருத்தை அவர் சொல்கிறார். அதனால் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கேரண்டி என்பது மோடி கேரண்டி முடிவுக்கு வருகிற போது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கேரண்டி மேலே உயர்ந்து வருந்து கொண்டிருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தா சார், இடி அவ்வளோ வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் வச்சாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் அதெல்லாம் முடியாது, அவருக்கு இன்ட்ரீம் பெயில் கொடுக்குறேன்னு வந்துட்டாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலோட வருகை எந்த அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு பலமாக இருக்க போது, பாஜகவுக்கு பாதகமாக அமைய போகுது? இல்லை, அவர்கள் நினைத்ததே அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரக்கூடாது, இன்னொரு பஞ்சாபை போன்ற ஒரு தேர்தல் எழுச்சி ஆம் ஆத்மிக்கு உருவாகிவிடக்கூடாது என்கிற உள்நோக்கத்திலே தான் அதை செய்தார்கள். அதை உச்சநீதிமன்றம் உடைத்து விட்டது.
அவர் களத்திற்கு வருவதன் மூலமாக அவர் தெளிவாக சொல்கிறாரு, மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பினராயி விஜயன்லேருந்து ஸ்டாலின்லேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து அத்தனை எதிர்க்கட்சி தலைவர்களை சிறைக்கு அனுப்பி விடுவார்கள் என்கிற கருத்தை அவர் சொல்கிறார். அப்படி என்றால் எதிர்காலத்திலே ஜனநாயகமே இருக்காது, அரசியல் சாசனம் இருக்காது, சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. எப்படி மணிப்பூரிலே அவர்கள் கலவரத்தை தூண்டி விட்டார்களோ, எப்படி மாநிலமாக இருந்த காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக மாற்றினார்களோ, அதாவது இதுவரைக்கும் நடந்த பாஜக ஆட்சியில் 414 எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கியிருக்கான். அதாவது மக்கள் ஒரு எம்எல்ஏக்கு ஓட்டு போடுறான் ஒரு கட்சிக்கு. இவன் பேரம் பேசி ஒரு தலைக்கு 10 கோடி ரூபான்னு பேசி இவன் ஆட்சி மாற்றத்தை பேரங்களின் வழியாக நடைமுறைப்படுத்துகிறாங்க. இது மக்கள் விரோத போக்கு இல்லையா? எந்த கட்சிக்கு வாக்களித்தார்களோ அவர்கள் தான் ஆட்சியாளனா. அதற்கு நேர் மாறான கொள்கை உடையவர்களை நீங்கள் விலைக்கு வாங்கிறது மூலமாக இந்த கட்சி தாவல் சட்டத்தை எல்லாம் நீர்த்து போக செய்து பல குழப்பங்களை பாஜக விளைவித்திருக்கிறது. அதற்கெல்லாம் சேர்த்து அவர்களுக்கு விசாரணை இருக்கிறது, சிறைச்சாலையும் காத்திருக்கிறது அவர்களுக்கு. அதைத்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக திறந்த அதே சிறைச்சாலை மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் காத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த ஒரு கருத்தை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க சார். ஏன் ஏற்றுக்க முடியலைன்னா, இடி வாங்கியாச்சு, சிபிஐயில் எப்பயோ வாங்கிட்டாங்க, இப்போ எலெக்ஷன் கமிஷனும் சேர்த்து வாங்கிட்டாங்க. இந்த ரீதியில் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு வலுவாக இருந்தாலுமே கூட அதிகார பொறுப்பு அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்கனால இந்த பனிஷ்மெண்ட்க்கு உட்படுவாங்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மக்களால் மக்களால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருகிற போது தேர்தல் ஆணையத்தின் தில்லுமுள்ளையும் தாண்டி மக்கள் வாக்களிப்பது அதீதமாக ஒரு மக்கள் மாற்றத்தை விரும்புகிற போது நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும். யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார். ஏற்கனவே அமித்ஷா மீது போலி என்கவுண்டர் வழக்கு இருக்கிறது. பல வழக்குகளை அவர் நீதிபதியை வைத்து சரி கட்டி அதையெல்லாம் இல்லாமல் செய்தார். மறுபடியும் அந்த வழக்குகள் எல்லாம் உயிர் பெறும். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இவர்கள் எதற்கு அகமதாபாத்தினுடைய விமான நிலையத்தை எதற்கு கௌதம் அதானிக்கு தந்தார்கள்? முந்த்ரா துறைமுகத்தை எதற்கு அவர்கள் தந்தார்கள்? ஏன் தனியாருக்கு முழுக்க முழுக்க அவர்கள் தாரை வார்க்கிறார்கள்? அதற்கு பின்னால் எப்படி தேர்தல் பத்திர மோசடி மாறி பல முறைகேடுகள் நடந்தது? சட்டவிரோதமான விஷயங்களை எல்லாம் சட்டப்பூர்வமாகவே இவர்கள் எப்படி நிறைவேற்றி கொண்டார்கள் என்பதெல்லாம் மறு விசாரணைக்கு உட்படுத்தப்படும். தவறான கருப்பு சட்டங்கள் எல்லாம் நீக்கப்படும் என்கிற கருத்தை ஏற்கனவே ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். குடியுரிமை திருத்த சட்டம் போன்ற கருப்பு சட்டங்களை அகற்றப்படும். அதுலேயும் அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், விவசாயிகளுக்கான ஆதார விலையை நிச்சயமாக இந்தியா கூட்டணி பெற்றுத்தரும்னு சொல்கிறார். அதனால் யாரெல்லாம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான தீர்வு இந்தியா கூட்டணியிடம் இருக்கிறது. அந்த தீர்வை நோக்கி மக்கள் வாக்களிப்பார்கள். தேர்தல் முறைகேடுகள் ஆங்காங்கே நடந்தாலும் அதையும் தாண்டி மக்கள் சக்தி வெல்லும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கு. இன்னைக்கு தமிழ் மீடியா நேயர்களுக்காக உங்களோட பலதரப்பட்ட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள்.